ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்போ இன்னொரு அடுத்த வீடியோல வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எம்ஐ கேகேஆர் மேட்ச் சுட சுட முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட மேட்ச் ரிவ்யூ பண்ணிட்டு, அடுத்த இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே ஆர்ஆர், அதாவது ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போற மேட்ச் பத்தியும் பேசலாம்னு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க பாய்ஸ்? எதிர்பார்த்தது தானே. நேத்தே அதான் எதிர்பார்த்ததுதான். நேத்தே அந்த ப்ரீ மேட்ச்ல பேசியிருந்தோம். டாஸ் ஜெயிக்கிற டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு ஃபுல் பேக்ட் எம்ஐ ஸ்குவாட் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அது இல்லை. அதை நம்ம பார்க்கும்போது பேசும்போது கவர் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த ஸ்குவாட் எனி டே பெட்டர் தேன் கேகேஆர் தான். அதனால இன்னொன்னு, ரெண்டு மேட்சை வச்சு டாஸ் ஜெயிக்கிற டீம் தான் ஜெயிக்கும்லாம் சொல்லாத. இந்த ரெண்டு டீமும் நீ டாஸ் ஜெயிச்சா கூட ஜெயிக்க முடியாது இந்த பவுலிங் லைனை வச்சு. நீ 300 ரன் அடிச்சாக்கதான் ஜெயிக்க முடியும் இந்த பவுலிங் லைனை வச்சுன்னு. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஆன் பேப்பர் கேகேஆரை விட நம்ம ஃபுல் ஸ்குவாட் இல்லைன்னா கூட எம்ஐ இந்த பர்டிகுலர் டீம் வந்து கேகேஆரோட எனி டே பெட்டர் தான். இன்னொன்னு, டாஸ் அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன், கம்ப்ளீட் அட்வான்டேஜ் கிடையாது. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 20 ரன் ஈஸியா கம்மியா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்த பவுலிங் லைனை வச்சு. 20 ரன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரன்னே கம்மி போல இருக்கு அவங்க அடிச்ச வேகத்துக்கு. மீதி பாயிண்ட்ஸ் அவங்கலாம் போக போக கவர் பண்ணலாம். இல்ல, நம்ம நேத்து பேசுறதுதான். நேத்து மேட்ச் நாங்க பேசுன அதே பாயிண்ட் தான். எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்படியே இன்னொரு சித்தப்பா டீம் தான் கேகேஆர். பவுலிங் சுத்தமா இல்ல. நீ யாரை வச்சு பவுலிங் போட்டு என்ன ஜெயிக்க போறீங்கன்னு தெரியல. 300 அடிச்சாதான் இவங்க வின் பண்ணவே முடியும். வேற ஆப்ஷனே கிடையாது இவங்களுக்கு இந்த பவுலிங் என்ன வச்சு. இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு அவங்க பெட்டராவே பவுலிங் போட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் அளவுக்கு இவங்க மோசம் இல்லடா. இவங்க பெட்டரா தான் போட்டாங்க. ஆனா நரேன அவங்க நடுவுல போட்டிருக்கலாம். எதுக்கு நரேனோட ஒரு ஓவர் போடாம போனாங்கன்னு தெரியல. நரேன் ஒரு ஓவர் பவர் பிளேல போட வச்சிருக்கலாம், ஆனா மிடில்ல போட்டிருக்கலாம். நரேன் ஒரு ஓவர் போடவே இல்லை. அதுவே அவங்களுக்கு ஒரு எரர். கேப்டன்ஷிப்ல அது எரர் தான். ரொம்ப பதுக்கினாங்க அவங்களுமே. பின்னாடி போடலாம், பின்னாடி தள்ளலாம்னு. அந்த இதுல சொல்லுவாங்க ஒண்ணுதான் உனக்கு பெரிய ஓட்டியா தெரியுதுல, அந்த மாதிரி. இல்ல கார்த்திக் தாகி டீசெண்டா தான் போட்டான். 4 overs 40னா வான்கிட்ட பிச்ல நல்ல பவுலிங் தான். அதனால குறை சொல்ல முடியாது. இந்த ஒரு நோ பால் தவிர்த்து நான் ஃபர்ஸ்ட் ஓவர் சொல்லலப்பா. நான் சொல்ல நீ எவ்வளவு போட்டாலுமே இந்த பவுலிங் வந்தாது. நீங்க மேலேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. இவங்க சும்மா ஏதோ டைம் பாஸ் ஆடினாங்க. எதுக்கு கடைசி ஒரு வரைக்கும் அதை எடுத்துன்னு போனாங்கன்னு எனக்கும் தெரியல. மேட்ச் மேலேயே முடிஞ்சிச்சு. நீ பவர் பிளேலயே ஒண்ணும் பண்ண முடியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது டீம். நீ இப்ப கூட வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெத் பவுலர்ஸ் யார் போடுவா? நிறைய தான் போடணும் எனக்கு தெரிஞ்சு டெத்ல. கார்த்திக் தாகி பெட்டரா போட ட்ரை பண்ணுவான். 3 ஃபுல் டாஸ் போடுவான். நான் இப்பயே சொல்றேன், நான் அந்த பிராக்டிஸ் மேட்ச் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். 3 ஏக்கர் போறானா? 3 ஏக்கர் தேவலாண்டாடா. 3 ஏக்கர் போய் டீசென்ட் தான். சரி போடா. என்ன சொல்ற, இந்த மேட்ச் கேகேஆர் ஜெயிக்கும் சொல்றியா? இல்ல சரி, பும்ரா எடுத்துக்கோ. பும்ரா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல எவ்வளவு ஃபுல் டாஸ் போட்டான் அது சொல்லு. 3 out of 6 பால்ஸ் யார்கர். பும்ரா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல எவ்வளவு ஃபுல் டாஸ் போட்டான் அவனுமே. யார்கர் ட்ரை பண்ணி அவன் நடுவுல மிடில் ஓவர்ல ஒரு ஓவர் போட்டிருப்பான். அதுல யார்கர் ஸ்னெயில் பண்ணான். ஆனா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 18-20ல அவனுமே 12 பால்ஸ்ல கிட்டத்தட்ட 6 or 7 ஃபுல் டாஸ் போட்டான் அவனும். என் பாயிண்ட் நான் சொல்ல வர்றது, கார்த்திக் தாகி பேட் பவுலர் நான் சொல்ல. இந்த பவுலிங் முடியாதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மேபி இன்னும் 10 or 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாலே இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் மும்பை இந்தியன்ஸ் ஆப்போசிஷன்ல. வேற யாரும் இருந்தா ஈஸி தான், அவங்க வின்னபிள் தான். அது 240 டார் ஸ்கோரா இருந்திருக்கும். 300 அளவுக்கு அதையும் கொடுப்பாங்கன்னா எனக்கு தோணல. அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சிருவானா. இல்லடா, கேகேஆருக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. அதை அப்படியே அவங்க நடுவில் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில 240 பிளஸ் அடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க, நடுவில் அப்படியே டிப் ஆயிடுச்சு. நல்ல ஸ்டார்ட்டுக்கு காரணம் நம்ம பாண்டியா தான். என்ன பவுலிங் சேஞ்சுனே தெரியல. 2 ஓவர் நல்லா போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 2 overs 14 தான். எதுக்கு அல்லா கசன்பர் கொடுத்தான்னு தெரியல 3வது ஓவர். நீ சரி பும்ரா போடலனாலும் பரவாயில்ல, போல்ட் வச்சு கண்டினியூ பண்ணிருக்கலாம் 3வது ஓவர். எதுக்கு அல்லா கசன்பர் கொடுக்கணும்? சரி, கசன்பர் ஓவர் ரன் போயிடுச்சு, திருப்பி போல்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல பும்ரா போட்டுருக்கலாம் 4வது ஓவர். நான் தான் போடுவேன் வந்து 26 ரன் கொடுத்துட்டு போறான். ஆல்ரெடி டேமேஜ் நடந்துச்சு. நீ அதுக்கப்புறம் பும்ரா எடுத்துன்னு வந்து அவங்க செட்டில் ஆயிட்டானுங்க ஓரளவுக்கு. பும்ரா நீ ஓரளவுக்கு 10 ரன் அடிச்சாலே போதும் பவர் பிளேல. அது கெயின் தான் உனக்கு. ஏதோ சர்துல் தாக்கூர் காப்பாத்திட்டாங்க இந்த மேட்ச் அவங்களுக்கு. ஸ்லோ பால் போட்டு சர்துல் தாக்கூர் வந்து அவருடைய வேலை எப்பயும் பண்றதுதான். ஏதாவது ஒரு பாலை போட்டு விக்கெட் எடுத்துறாரு, அதே வேலைதான்.
இல்ல அவன் பிச்சு இன்னைக்கும் 3 நல்லாவே விக்கெட். ரீட் பண்ணிருந்தான் இன்னைக்கு. அவங்க ஃபுல்லாவே பேஸ் போட்டு அடி வாங்கறத பார்த்துட்டு கட்டர்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தான். ஃபுல்லா கட்டர்ஸ். 2 பேர் பின்னால் அவுட் ஆனதும் சரி, இவன் அவுட் ஆனதும் சரி, கட்டர்ஸ் தான். அஜின்கா ரஹானே அவுட் ஆனது கிராசிங். ஃபுல்லாவே அவன் பிச்சு ரீட் பண்ணிட்டு வந்தான். அதுவும் கட்டர்ஸ் கேம் கிரீனுக்கு பார்த்தனா நீ ஸ்பெசிபிக்கலி கட்டர்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் லைக் ஹார்ட் லென்ஸ் தான். நீ ரீச் பண்ணவே முடியல, அடிச்சாலும் அது போவாது. ஷர்துல் நிஜமா நல்லா போட்டாங்க இன்னைக்கு. ஆமா ஆனா சூப்பரா அவங்க ஆக்சுவலா Crucial 260 break போயிருக்க பண்ணாங்க. வேண்டியதாங்க. அந்த மிடில் ஓவர்ல பும்ராவும் போல்ட்டும் 12-10 யாக்கர்ஸ் போட்டிருப்பாங்க வரிசையா. அதுல 5 ரன் 6 ரன் தான் போயிருக்குமே அந்த 2 ஓவர்லயும் சேர்த்து. அங்கதான் உங்களுக்கு கொஞ்சம் ஆமா, அந்த மொமெண்டம் 2 லாஸ் ஆச்சு. ஓவர் அந்த மொமெண்டம் லாஸ் ஆனதான் அவங்க அந்த ஃப்ளோலயே போயிருப்பாங்க 250. அந்த 2 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தாவூர் வந்து அஜிங்கிய ரகானே விக்கெட்டையும் எடுத்துருவான். சோ அங்க அப்படியே டிராப் அவுட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நீ சொல்லலாம் 220 ரன் 20-25 ரன் ஷாட்னு. ரோஹித் அந்த கேட்ச பிடிச்சிருந்தான்னா 200 வந்திருக்கதே கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 30 ரன் அடிச்சா அவன் ரகுவன்ஷி. கடைசிலயும் படல. ரமன்தீப்புக்கு எல்லாம் எங்கேயுமே படல. எனக்கு தெரியல, மேபி 1-2 மேட்ச் படலாம் ஐபிஎல்ல, நான் அது இல்லன்னா சொல்ல மாட்டேன். பட் இன்னைக்கு 200க்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ரகுவன்ஷி கேட்ச் மட்டும் ரோஹித் எடுத்திருந்தானா. இன்னொன்னு பாப்போம், என்னன்னா மத்த கேகேஆர் டீம் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இல்லடா, கேகேஆர் பவுலிங் பத்தி ரொம்ப மோசமா சொன்னா, ஒரு ஓவர் கூட அவங்க பவுண்டரி இல்லாம போடவே இல்லை இன்னைக்கு. எல்லா ஓவர்லயும் ஒரு 4 இல்ல ஒரு 6 ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லா ஓவர்லயும் பவுண்டரி இருந்தது. ஆமா ஆமா பாப்போம். அவங்க இன்னொரு டீமோட அப்புறம் இன்னொன்னு நம்ம ஆடலாம் நேத்து தெரியும். லைக் அவங்க போலீஸ்னு நேத்து நம்ம பேசின நான் மேட்ச் அப் எல்லாமே கரெக்டா நடந்துச்சு. அதே மாதிரி ரோஹித் வருணுக்கு அவுட் ஆனதே இல்லைன்னு சொன்னேன். வருணை போட்டு அடி அடிச்சா ரோஹித். அதே மாதிரிதான் நேத்து இன்னைக்கு நான் சொன்னேன். ரோஹித் அடியடியும் அடிக்க போறேன் நான் மும்பை டீம் ரிவ்யூலயே சொன்னேன். அப்ப இருந்தே அன்றே கணித்தாரு அந்த மாதிரி. முதல் மேட்ச்லயே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரிதான் ஆட போறான் ஃபுல் ஐபிஎல்லும். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஃபாஸ்டஸ்ட் 50 வேற அடிச்சிருக்கான். ஆமா, ஐபிஎல் கரியர்ல அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 இது. அதே மாதிரி மும்பை வந்து ஃபர்ஸ்ட் 220 பிளஸ் சேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2013க்கு அப்புறம் 2012க்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க லீக் மேட்ச். ஸோ எல்லாமே நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு நமக்கு இப்போ சொல்றதுக்கு. என்கிட்ட ஒரு ஸ்டாட் இருக்கு, நான் சொல்றேன். சிஎஸ்கே ப்ரிவியூல சொல்றேன். அது எம்ஐயோட ஸ்டாட் தான், பட் நான் சொல்றேன். அப்புறம் வந்து அகைன்ஸ்ட் சிங்கிள் டீம் வந்து அதிக ரன் ஸ்கோர் பண்ணது விராட் கோலியை தாண்டிட்டான். பிபிகேஎஸோட விராட் கோலி தான் இதுக்கு முன்னாடி சிங்கிள் பிளேயரா ஒரு டீமோட அதிக ரன் இருந்தது. இப்போ ரோஹித் வந்து கேகேஆரோட 1150 என்னவோ நினைக்கிறேன். ஸோ அந்த இதுவும் பிரேக் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இப்போ மொத்தமா 14 மேட்ச் ஆட்டாங்க கேகேஆர்ல, சாரி வான்கேடையில. கேகேஆர் அகைன்ஸ்ட் எம்ஐ 11 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சாரி 12 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மொத்தமா. சாரி 12 மேட்ச் ஆடி இருந்தாங்க. இன்னைக்கு 13வது மேட்ச் 11 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மொத்தமா. அந்த லூசிங் ஸ்ட்ரீக் இன்னும் கேகேஆர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஹோம் பிட்ச்ல ரஹானே இன்னைக்கு ஆனா ரொம்ப நல்லா ஆடி இருந்தான். நல்லா ஸ்டடி பண்ண ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கறதுனால லாஸ்ட் டைமும் இதே மாதிரி சிஎஸ்கே அகேன்ஸ்டா எம்ஐக்கு அகேன்ஸ்டா சிஎஸ்கே கிட்ட ஆடும் போது இதே மாதிரி வான்கேடையில ஒரு நல்ல நாக் ஒன்று ஆடி இருப்போம். இன்னைக்குமே வந்ததுல இருந்து ரொம்ப மிடில் ஆஃப் த பேட்ல எல்லா பாலுமே டச் பண்ண மாதிரி இருந்தது. நல்ல குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் தான் அது. நல்ல பாலுக்கு தான் அவுட் ஆனா, பேட் பாலும் கூட சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு சேஞ்ச் இன் டெலிவரி கொண்டு வந்து தான் ஷர்துல் தாக்கூரால விக்கெட் எடுக்கவும் முடிஞ்சது. ஸோ ஓவராலா ரஹானேயோட இன்னிங்ஸ் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா விளையாடுறத பார்க்கும்போது. இல்ல அது ஆஸ் யூஸ்வல் ரஹானே இன்னிங்ஸ் தான். ரஹானே வந்து எப்பவுமே பவர் பிளேல பெரிய ரன் ஸ்கோர் பண்ணிட்டு பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்லோ டவுன் ஆயிடுவான். இன்னைக்கும் அதே தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் 40 ரன்ஸ் 21 பால்ஸ்ல அடிச்சிருந்தான். அடுத்து 19 பால்ஸ்ல 23 ரன்ஸ் தான் அடிச்சான் ஆஃப்டர் பவர் பிளே. சோ அது வந்து பிரச்சனை. ஏன்னா ரஹானேக்கு வந்து நீ காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த சைட்ல யாராவது. நீ ரஹானே ஆடுறான்னா கூட யாராவது அடிக்கணும். நீ ரஹானே பவர் பிளேல எப்பவுமே ஸ்கோர் பண்ணிடுவான். பவர் பிளே முடிஞ்ச அப்புறமா கூட காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆளே இல்ல. நீ பார்த்தா நேத்து வெங்கட் சொன்ன மாதிரி ஓபனர்ஸ் எஸ்பெஷலி பின்னால நீ பட்டனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் நல்லா கேரி ஆச்சு. கடைசியில ரகுவன்ஷி கொஞ்சம் அடிச்சான், அதனால 200 பிரீச் ஆயிடுச்சு. நீ ஃபின்லாண்டில் மட்டும் அவுட் ஆயிட்டான் இந்த டீம்ல வச்சுக்கோயேன், ஒண்ணுமே இல்லாம போயிடும் லிட்டரலி. ரஹானே எவ்வளவு தனியா ஆடினாலுமே அதுக்கப்புறம் கேம் கிரீனும் ரொம்ப டிபெண்டபிளா இல்ல. கொஞ்சம் அடிச்சுட்டு அவன் அவுட் ஆயிடுவான். ரகுவன்ஷியும் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான் அந்த கேட்ச் விடுற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஏதோ பட்டது. இன்ஃபேக்ட் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தள்ளி வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு பால் அடிக்க பார்த்துட்டே இருந்தான்.
நான் மிடில் ஸ்டெம்ப் லைன்ல போட்டாலும் அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணான், லெக்ல நல்லா உள்ள வந்தாலும் வெளியே போய் ஆடி ட்ரை பண்ணான். ரொம்ப நேரமா ஆக்சுவலா சரியா படாம தான் இருந்தது. அந்த கேட்ச விட்ட நேரம் அவனுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட ஆரம்பிச்சு அவன் ஏதோ அடிச்சிட்டான் பட்டுன்னு. ஒரு மாதிரி பரிதாபமா தான் இருந்தாங்க. பரல ரமன்தீப், அனுகுல் ராய் பினிஷர்ஸா வந்து எந்த லெவலுக்கு ஸ்ட்ரைக் ஆவாங்கன்னு தெரியல. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், நம்ம பேசும்போது யாருமே இந்த டீமுக்கு ஒரு சான்ஸ் தரல. கண்டிப்பா 9th 10th ஸ்பாட் தான்ற மாதிரி தான் நம்ம பேசி வச்சிருந்தோம். அதுக்கேத்த மாதிரியே தான் பவுலிங்கும் இருக்கு. இல்ல வெங்கட்லாம் ஒரு வீடியோல 11th பிளேஸ் இருந்தா கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தாரு. பட் ஆனா இவங்க ஸ்பின்னர்ஸ் மட்டும் நீங்க டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டீம் ஒண்ணுமே இல்ல. ஆமாமா சேஃபா ஆனாங்க இவனுக்குமே ஸ்பின்னர்ஸ் 2 பேரையும் ஒரு ஹார்ட் பவுண்டரி எடுத்துட்டு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல ஹார்ட் பவுண்டரி 4 ஓவர் 48 ரன் வரும்னு வச்சிருக்காங்க. என்னடா சேஃபா அது பவர் பிளேல ஒன்னு போட்டானா, பவர் பிளேல 16 லைக் பிளைண்ட்ஸ் லாங் 2 பேருமே அடிக்கல. ரிக்கில்டன் கூட அப்பப்ப சான்ஸ் எடுத்தான். ரோஹித் வந்து கிளீனா எல்லாமே அடிச்சிட்டு இருந்தான். அந்த மெரிட்ல அடிச்சான் ரோஹித் எல்லாமே. ஆனா ரிக்கில்டன் ரொம்ப டெஸ்பரேட்டா அடிக்க போயிட்டே இருந்தான். அது நல்லா தெரிஞ்சது. ரோஹித் அந்த மாதிரியே தெரியல. ஏதோ ஜாலியா கேஷுவலா ஏதோ அந்த 5th டிவிஷன் டீமோட ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தான் அவன் ஜாலியா. இல்ல இல்ல ரோஹித் இன்னைக்கு மட்டும் ஸ்ட்ரைட்ல பாத்துது பாத்துக்கிட்டே இருக்கான். பால் எங்க போச்சு கொஞ்சம் பாடுறா, அந்த மரியாதை குடுறா பாலுக்கு. நோ லுக் ஷாட் பாத்துருக்கேன், இது என்ன ஷாட்னே தெரியல வித்தியாசமா. ரோஹித் சர்மாவோட ஷாட் தானே ஆக்சுவலா அதெல்லாம் கவர் மேல போயிடுச்சு. பாத்துக்கிட்டே இருக்கான். போஸ்ட் பாத்து அது வந்து நான் தமிழ் கமெண்ட்ரியில பாத்துட்டு இருந்தேன் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட். அது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருந்தது அதை பார்க்கும்போது. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்ல சச்சின் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது. அதுவும் அதே மாதிரி அந்த ஷாட் தான். அது அதே அதை ரிசம்பிள் பண்ணி இவனுக்கும் ஒரு ஸ்டாண்ட் வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சிம்பாலிக்கா சொல்ல வரானாங்கிற மாதிரி கமெண்ட்ரியில பேசிருந்தாங்க. ஜாலியா இருந்தது பாக்க, நல்லா இருந்தது. ஒரு வாட்டி கூட இந்த பக்கம் திரும்பி பாத்துறா. நான் ஜான்சன் சார்ல்ஸ் நோ லுக் ஷாட் பாத்திருக்கேன், ஃபிளெச்சர் எடுத்து பாத்திருக்கேன், அப்புறம் ஹர்திக் பாண்டியா கூட நோ லுக் ஷாட் ஆடுவான், அது கூட பாத்திருக்கேன். ஆனா இது ஒரு வித்தியாசமா ஷாட் இருந்தது. பிரீவியஸா ஆடுவான். நோ லுக் எப்படின்னா நீ கிரவுண்ட்ல இருந்து பால் எடுத்துட்டு கிரவுண்ட்ல தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த பக்கம் ஆடிட்டு ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிட்டே இருக்கான். எதை பாக்குறான்னு தெரியல. சைட் ஸ்கிரீன் என்ன பாக்குறேன். ஜாலியா இருந்தது ஆக்சுவலா. இந்த மாதிரி ஜாலியா தான் அந்த மாதிரி தான் இருந்தது. இல்ல இல்ல ஐபிஎல் ஃபுல்லாவே இப்படிதான். எல்லா டீமோட இப்படிதான் இருக்க போது ரோஹித் சர்மாவோட பேட்டிங். அது மட்டும் அந்த ஆட்டிடியூட்ல தெரிஞ்சது. நான் இப்படிதான் ஆட போறேன், ஈஸியா வருவேன், கிடைச்சா அடிப்பேன், கிடைக்கிற வரைக்கும் அடிப்பேன், அடிச்சுனே இருப்பேன், அவ்வளவுதான். இது ஆக்சுவலா தான் இது பேசி வச்சதான். இந்த மேட்ச பத்தி பேசுறதுக்கும் பெருசா ஒண்ணும் இல்ல. சரி இப்ப இல்ல இப்ப விக்கெட் வந்து 2 மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணி 2 மேட்ச் தப்பா போயிருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல நான் செகண்ட் மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் சொல்ல மாட்டேன். செகண்ட் மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது. அது வந்து கன்சர்வேட்டிசம், தைரியம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நான் வந்து அதுதான் ரிவர்ஸ் ஜிங்ஸ் போட்டா. அதான் அவன் டீம், அத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கூலர் சொல்ல சுத்திட்டு இருக்கான், அதை வேற பார்க்க முடியல. அடுத்து போயிடலாம், அடுத்த வீடியோ போயிடும், அடுத்த செக்மெண்ட் போயிடும். ஒரே நிமிஷம் பேச ஆரம்பிக்கதா, முன்னாடி மாத்திடுறேன். சிஎஸ்கே கிட்ட முன்னாடி டன் மார்கேஷத்துல வந்துட்டான், அவ்வளவுதான். போலாம். சோ இப்போ வந்து மும்பை மேட்ச் பத்தி பேசி, மும்பை கேகேஆர் மேட்ச் பத்தி பேசிட்டோம். மும்பை வந்து ஒரு வெற்றிகரமா ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்போ அடுத்து வந்து அவங்களோட ஆர்ச் ரைவல்ஸுக்கு வந்து ஆர்ஆரோட மேட்ச் இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் பேசுவோம். என்னப்பா கேகேஆர் மாதிரி இங்கேயும் எல்லாம் இன்ஜுரின்னு போயிட்டே இருக்க மாதிரி தெரியுது, என்ன கதை? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். இவங்க ஆனா செம்மையா ஒர்க் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ட்ரேட் நடந்தது வச்சு முதல் மேட்ச்ல மில்க் பண்றோம்னு கரெக்டா போட்டாங்க 2 பேருக்கு மேட்ச் பிக்சர்ஸ். ஏன்னா எடிட் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா வச்சுப்பானுங்க. இப்போ சரி, இப்போ பேசுங்க. எல்லாம் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க போலயே. எனக்கு என்ன ஒரு மாதிரி ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல தான் டீம் இருக்கு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தோம்னா, நம்ம ப்ரீ மேட்ச் மேட்ச் டீம் ப்ரிவியூல பேசும் போதும் சொன்ன விஷயம் தான், டெட் பவுலிங் இல்ல, ஏன்னா முக்கியமா நேத்தன் எல்லிஸ்க்கு இன்ஜுரி அப்படின்னு. பட் பேட்டிங் லைனப்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற பேட்ஸ்மேன் டெவால் பிரேவிஸ்க்கு வந்து இன்ஜுரி. அவர் வந்து 2 வீக்ஸ்க்கு அவைலபிளா இல்ல, 3 வீக்ஸ்க்கு அவைலபிளா இல்ல, இன்னும் ஒரு சில சோர்சஸ்ல 1 மந்த் வரைக்குமே அவர் ஆட மாட்டாரு. டிவால் பிரேவிஸ்னா இல்ல, எம்எஸ் தோனி தான் 2 to 3 வீக்ஸ். டிவால் பிரேவிஸ் செகண்ட் மேட்ச்ல சான்ஸ் இருக்கு. ஸ்டீவன் பிளமிங் இல்ல, டெவால் பிரேவிஸ் 2 to 3 மேட்சஸ் ஆட மாட்டான்னு ஸ்டீவன் பிளமிங் சொன்னாரு. 2 to 3 மேட்சஸ் அதான், 2 to 3 மேட்சஸ் தான், 3 வீக்ஸ்னா இல்ல டிவால் பிரேவிஸ்.
அது 2 to 3 ஆஹ் வீக்ஸ் வந்து எம்எஸ் தோனிக்கு சொல்லிருக்காங்க. எம்எஸ் இல்ல தோனி இல்ல லேட் எம்எஸ் தோனியோட ஏப்ரல் தான் அஃபீஷியல் வர மாதிரி. இன்னொரு எம்எஸ் தோனியோட இன்னொரு ஐ மீன் அந்த 2 to 3 வீக்ஸ்ங்கிறது இனிஷியலா வந்த இன்ஃபர்மேஷன் அந்த எம்எஸ் தோனிக்கு. சப்சிக்வெண்டா வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமோட இன்னொரு நியூஸ் சேனல் ஒரு பேஜ்ல வந்துட்டு லுக்ஸ் லைக் a வெரி சீரியஸ் இன்ஜுரி, ஸோ he might miss half of ஐபிஎல்ங்கிற அளவுக்கு ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். தட்ஸ் ட்ரஸ்டபிள் நியூஸ் சேனல் ஒன்லி. அது அஃபிஷியலா சிஎஸ்கே ஹேண்ட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. அது என்ன நிலைமைன்னு தெரியல. சரி, பட் அகைன் அது இல்ல will எம்எஸ் not be a bigger pain for CSK. இல்ல Bigger pain for இல்ல CSK is not developing. இல்ல எம்எஸ் தோனி இன்ஜுரிக்கு சிவகார்த்திகேயனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? என்னைக்கு வந்து நீ 60 வயசு இருக்கலாம்னு சொன்னியோ அன்னைக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே, இதுக்கு நான் கமெண்ட்லாம் பண்ண விரும்பல. நான் என் டீம் பரிதாபமான நிலைமையில இருக்குன்னு சொல்லி அதான் இல்ல நானுமே ஒரு போஸ்ட் பார்த்தேன், லைக் என்னது சிஎஸ்கே வந்து வாக் ஓவர் கொடுத்துடலாம் ஷார்டேஜ் ஆஃப் பிளேயர்ஸ்னு அப்படின்னு நானும் பார்த்தேன் ஒரு போஸ்ட். மேபி கொடுக்கலாம் அது டீசெண்டா. நீ என்ன நினைக்கிற பக்தா? என்ன நினைச்சேன்? இல்ல ஒரு 5 வருஷமா வாக் ஓவர் கொடுக்காத டீம் ஆன் பேப்பர் இது கப் அடிக்காத டீம் ஆன் பேப்பர் கடப்பார லைனப் எல்லாம் வச்சு அவங்க ஆடிட்டு இருக்கும் போது நாங்களும் தாராளமா மூஞ்ச காமிச்சு ஆடலாம். அதெல்லாம் எங்களுக்கு இல்ல பிரச்சனை இல்ல. பிளேஸ் இல்லன்னு சொல்றேன் நானு. நாங்க பிளேஸ் இருந்தாங்க எம்ஐல, இங்க பிளேஸ் இல்லாம எதுக்கு ஆடணுமே தான் இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன். அதெல்லாம் நாங்க சிஎஸ்கே எப்படிதானே ஜெயிப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இதுல ஜெயிச்சிருவாங்க சிஎஸ்கே. அந்த 2 ஓபனர்ஸ் வச்சு ஒன்டாம் பத்துல ஜிங்ஸ் பண்றது ரிவர்ஸ் சிக்ஸ் போட்டா ஒரு எச்சக்கலடா சீரியஸா. சரி ஓகே, நம்ம ரொம்ப திட்டாம இருக்கேன். சரி டிவால் பிரீவிஸ் இல்ல, அப்புறம் வேற என்ன, வேற யாரும் மிஷின் அந்த டைம்ல சிஎஸ்கேல இல்ல எம்எஸ் ஆட போற பிளான் ஆல்ரெடி இல்லதான். ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா 2019 வந்துட்டு இதே மாதிரியான ஒரு இதுலதான் வந்துட்டு ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் செலெக்ஷன், எனக்கு கொஞ்சம் இன்ஜுரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் இனிஷியல் டைம்ல கிரியேட் ஆயிட்டு இருந்தது. ஐபிஎல்ல போகல, இன்டர்நேஷனல்ஸ்க்கு எம்எஸ் தோனிக்கு அப்டேட் இட்டு சைலண்டா ஒரு நாள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று வந்தது, தட் ஃப்ரம் 17/29 ஐ எம் ரிட்டையரிங் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிகில்ல தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் எனக்குமே இருக்கு. ஒரு சாஃப்ட் எக்ஸிட் எடுக்கிறாரா எம்எஸ் தோனி அப்படின்னு எனக்கு ஒரு டீப் இன் மை ஹார்ட் ஒரு சின்ன டவுட் பிளஸ் கன்சர்ன் இருக்கு. பட் அகைன் அதெல்லாம் ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ். அது வில் ஹேவ் டு கோ த்ரூ இட். இது இத்தனை வருஷமா என்னைக்கோ ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம், நடக்க போற விஷயம் தான். அது இப்ப நடக்குது அப்படிங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் ஸ்டில் அதுவும் ஒரு ரீசனா இருக்குமோ அப்படின்றது ஒரு சான்ஸ் இல்ல. அதான் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் எக்ஸிட் எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் தான். நான் சொல்றது இப்ப இந்த சீசன் ஃபுல்லா ஆடிட்டு தோத்து போயோ இல்ல ஜெயிச்சோ அப்படியே ரிட்டையர் ஆகுது இல்ல. எனக்கு இந்த டீம்ல இதுக்கப்புறம் நான் இம்பாக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டீம் இஸ் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எடுத்து ஒரு சாஃப்ட் எக்ஸிட். அந்த டைம்ல தான் ரிஷப் பந்த் எல்லாம் வந்து நான் 2019 சொல்றேன் வாஸ் வெரி வாஸ் ஃபிளரிஷிங் அட் தட் டைம். கேஎல் ராகுல் தான் மெயின் கீப்பர் ஆடிட்டு இருந்தா. அப்ப டைம் எம்எஸ் தோனியோட இது வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல அவருக்கு தேவையில்லைன்னு அவரே ஃபீல் பண்ண டைம் அது. அந்த மாதிரி சிஎஸ்கேக்கும் ஃபீல் பண்றாரா அப்படின்றது ஒரு சின்ன கன்சர்ன் ஃப்ரம் எம்எஸ்டியான சிஎஸ்கே ஃபேன் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகே, மேட்சை பத்தி பேசணும்னா சிஎஸ்கே சைடு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு ஆஃப்டர் டெவால் பிரேவிஸ் இன்ஜுரி கன்சர்ன். பட் அந்த பிளேஸ்ல வந்து மேட்ச் ஷாட் ஆட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆடினாங்கன்னா ஓகே டீசென்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அவனாலையும். பட் ஸ்டில் எப்படி போகுதுங்கிறது தெரியல. சரி, இது சாம்சனுமே ஏதோ இன்னைக்கு பிராக்டிஸ் ஏதோ வரலன்னு பார்த்தேன். அது என்ன கதை? ஏதாவது அப்டேட் இருக்கா? மேட்சுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷனல் செஷன் தான் இருக்கும். மேபி ஏதாவது அப்லோட் பண்ணிருக்கலாம். ஆனா நானும் பார்த்தேன் அத. பிரேக்கா தான் இருக்கும். அது ஒரு ஒன் டே பிரேக் எடுத்துருப்பாங்க மேபி. அது ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் அவுட் ஆயிட்டான். நீ போய் பேட்டிங் ஆடி ஏதோ அடிக்கடி வாங்கி வராதப்பா, நாளைக்கு ஆடணும் அப்படின்னு உட்கார வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். வீட்டுல உட்காந்துக்கோ, நீ மேட்ச் பாரு, எம்ஐ மேட்ச் பாரு. ராஜஸ்தான் பத்தி பேசுவோம். ஆர்ஆர்ல எனக்கு தெரிஞ்ச எந்த நியூஸும் இல்ல, எல்லாருமே ஃபிட் தான் நினைக்கிறேன். சோ ஆர்ஆர் ஃபுல் ஃபிளெஜ் டீம் தான் வருவாங்க. அப்போ சாம் கரன் மட்டும் தானே இல்ல. சாம் கரன் பதிலா சனகா எடுத்துக்காங்க. சனகா ஆட வச்சிருவாங்க, அவ்வளவுதான். சனகா ஆட மாட்டாங்க தெரிஞ்சு, ஃபெரேரா தான் ஆடுவாங்க. சனகா ஆடுவான்னு தோணுது, பாப்போம். சனகா as a batter நல்ல பேட்ஸ்மேன் தான். அந்த இடத்துக்கு அந்த பொசிஷனுக்கு சனகா தான் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்படியும் நம்பர் 7 ஆடணும். ஆமா, எட்மயர் 1 டவுன் இருக்கிட்டு இது பண்ணா கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. எட்மயர் 1 டவுன் ஆட வைப்பானான்னு எனக்கு டவுட். ஆட வைக்கணும் ஃபார்ம் வச்சு. 1 டவுன் தான்டா. ஏன்னா சாம்சன் தான் ஆடிட்டு இருந்தாங்க.
சோ இப்ப சாம்சன் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ப்ரூவ் பண்ணிட்டான் இவன் 1 டவுன் ஆடி. சோ 1 டவுன் இவனை தூக்கி உள்ள போட்டுருவானுன்னு நினைக்கிறேன். டாப் 3 ஃபுல்லா லெஃப்ட் ஆயிடும். அப்ப அதுதான் அதுக்கு தான் பார்த்தேன். அத பத்தி டாப் 3 பிரச்சனை ஃபுல்லா லெஃப்ட் ஆகி கீழ ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருப்பாங்க. கீழ அடுத்த 4 பேட்டர்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்டர். டாப் 3 ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர். இப்ப இது ஒரு பெரிய டெம்ப்டிங் ஆப்ஷன் மேட்ச் ஷாட் ஆட. அதான் மேட்ச் ஷாட் டெஃபினட்டா ஜடேஜா வேற இருக்கா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர். மேட்ச் ஷாட் ஆடுவோம் தான் எனக்கு மேட்ச் ஷாட் ஆட நிறைய தோணுது. சான்ஸ் இருக்கு. மேட்ச் ஷாட் ஆடுவோம். டாப் ஆடுறதுக்கு அவங்க டொமஸ்டிக் டேலண்ட் போறதுக்கு மேட்ச் ஷாட் போவாங்களோ டவுட்டா இருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு உர்வில் மாத்திரை 2 பேரும் ஆடிடுவாங்களோன்னு தோணுது நாளைக்கு. சான்ஸ் இருக்கு பிரேவிஸ் இல்லாதனால. ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு ஆப்ஷன் ஓபன்ல தான் இருந்தது. 3 ஃபாரினர்ஸ் யாரு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா பிரேவிஸ் 100% கன்ஃபார்ம், 100 கன்ஃபார்ம். நடுவுல ஓவர்டன் ஆடுவாங்கன்னு நினைச்சாங்க. மேட் கன்ஃபார்ம், 3 பேர் கன்ஃபார்ம். நடுவுல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான் யாராவது ஆடுவாங்க, எதர் ஓவர்டன் ஆர் அகில் ஹுசைன் அப்படி பேசிட்டு இருந்தோம். இப்போ பிரேவிஸ் ஸ்பாட் ஓபன் ஆனதுனால அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிருக்கு. நீ வச்சுக்கலாம், இம்பாக்ட் சப்பாவே வச்சுக்கலாம், யார வேணாலும் அப்ப தேவையான இடத்துல ஆடிக்கலாம். எப்படி மேட் 100 ஆடிட்டு கண்டிப்பா ஓவர்டன் இல்ல ஷாட் ஒரு இப்போ ஆல்ரவுண்டர் ஸ்பாட் கண்டிப்பா ஃபில் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பாட் கூட நீ தேவையானப்ப ஆடிக்கலான்ற. ஜெய்ப்பூர்ல நல்ல ஆப்ஷன் தான். ஆனா கவாத்தில நினைக்கிறேன். கவாத்தியா? ஓகே. கவாத்தி கொஞ்சம் நிக்கும் பிட்ச்ல, அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா அது ரொம்ப எல்லாமே ஹை ஸ்கோரிங் தான் வச்சுக்கோங்களேன். ஐபிஎல்ல எதுவுமே இப்போ மிடில் 180 பிச்சே எதுவுமே இல்ல. இப்போ எல்லாம் 200+ பிச் ஆயிடுச்சு. முன்னாடிதான் 180 ஹை ஸ்கோரிங்கா இருந்ததுடா. இப்ப பாரு எல்லா மேட்ச்லயும் 200 மினிமம் 200 கீழே அடிச்சா ஜெயிக்கவே முடியாத நிலைமையில தான் இருக்கு. அதுவும் பாதி டீம் பவுலிங் லைனை பார்த்தனா நீ 200 அடிச்சா கூட ஜெயிக்க முடியாது நிலைமை இருக்கு. கேகேஆர் இன்னைக்கு தான் முடிச்சுட்டாங்க. எஸ்ஆர்எச் நேத்து முடிஞ்சது. இந்த பவுலிங் லைன் கண்டிப்பா நீ 200 டிஃபெண்ட் பண்ண முடியாது, கஷ்டப்படுவாங்க எல்லா டீமும். சோ இன்னும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா வேற ஆக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஆனா அதுதான் பாக்க நல்லா இருக்குன்னு அவங்க கேட்ட எல்லாம். ஆனா பேட்டுக்கும் பாலுக்கும் ஒரு காம்படிஷன் இல்லாத மாதிரி சுத்தி சிக்ஸா போயிட்டே இருக்கு. அது வந்து அதுக்கு ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கு மேட்ச் பாக்குறது. கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா தான் நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிடுறேன் ஆர்ஆர். நானும் ஆர்ஆர் தான் சொல்றேன். நான் சிஎஸ்கே சொல்றேன்ப்பா. ஆமா தெரியும். நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல, ஆர்ஆர் சொல்றேன். நீயும் ரிவர்ஸ் ஜிங்ஸ் போடுறியா? ஜிங்ஸ் இல்ல, பட் அகைன் ஒருவேளை பிரேவிஸ் இன்ஜுரி இல்லன்னா நான் சிஎஸ்கே சொல்லிருவேன். நான் அவன மாதிரிலாம் சீத்தத்தனமா ஜிங்ஸ் எல்லாம் போட்டு ஜெயிக்கணும். அதெல்லாம் ஜிங்ஸ் தான் அவனும் பண்றான். இது ஒத்துக்கிட்டு போலாம், தைரியம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போலாம், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? நான் சொல்றேன். சரி, ஓகே, அவ்வளவுதானே. ஆனா நான் உண்மையா சொல்லணும்னா ஒழுங்கான டீம் ஆடினாங்கன்னா ஆர்ஆருக்கு நல்ல சான்ஸே இருக்கு. நாளைக்கு மேட்சுக்கு சொல்ல, இந்த டோர்னமெண்ட்டுக்கே சொல்றேன். அதுவும் இல்லாம ஆர்ஆர் வந்து ஒரு ஆர்ஆர் டீமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட குட் ஸ்டார்டர்ஸ். அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல டாப் 4ல தான் இருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லாரும் ஃபிட்டா அந்தந்த ஸ்பாட்ல ஆடினா நீ இந்த பவுலிங் லைன் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. கரெக்ட் எவ்வளவு கரெக்டா ஃபிட்டா இருக்கு பாரு. ஆர்ச்சர் இருக்கா, சந்தீப் சர்மா இருக்கா, பிஷ்னா இருக்கா, அப்புறம் நாண்டே பர்கர் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க. ஜடேஜா ஜடேஜா இருக்கா, அது இல்லாம துஷார் தேஷ்பாண்டே ஆர் குல்தீப் சென் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. சோ உனக்கு எல்லா வெரைட்டியுமே இருக்குல்ல. மேல வந்து சந்தீப் சர்மா ஆர்ச்சரும் போடுவாங்க. சந்தீப் சர்மா செம்மையா டெத் பவுலிங் போட்டுன்னு இருக்கான் 2 சீசனா. எனக்கு தெரியல, நல்லா இருக்கு பவுலிங் லைன் அவங்களுக்கு. சிஎஸ்கே கிட்டே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டர்ஸ் நிறைய பேர் இல்ல. யாரோ ஒருத்தங்க யாருமே இல்லையோ டாப்ல? யாருமே இல்ல. தூபே கீழ வருவான். ஆனா தூபே இருக்கான். தூபே பிரசாந்த் அதான் கீழ டாப் 5ல யாருமே இல்ல. அதான் கீழ டாப் 5ல யாரும் இல்ல. அதான் சோ ஜடேஜாவுமே நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணுவான் பவுலிங்ல. நாளைக்கு அவங்களுமே ஆடி இருக்க மாட்டாங்க. பாப்போம், பவுலிங் நல்ல ரோல் ப்ளே பண்ணுவான் ஜடேஜா. பவுலிங் என்ன நம்ம யூசுவலா சொல்ற மாதிரி தான். இது இந்த மேட்சுக்கு நேத்து மேட்சுக்கு முன்னாடி மேட்சுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் டோர்னமெண்ட்டுக்கு எந்த பவுலிங் லைன் அப் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டீம் ஜெயிக்கும், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாரும் பேட்டிங் ஹெவியா தான் போயிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. 10 டீமுக்குமே பேட்டிங் ஹெவியா தான் இருக்கு. சோ எந்த பவுலிங் லைன் அப் நல்லா போடுதோ அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டும் வின் பண்ண போறாங்க. அது ஈஸியா டிசைட் பண்ணிடும். அந்த விஷயத்துலதான் நான் எட்ஜ் கேகேஆர் கொடுக்குறேன். ஏன்னா சிஎஸ்கேக்கு பவுலிங் லைன் அப் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அவங்க பவுலிங் லைன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு சிஎஸ்கேக்கு. ஏன்னா
ஆனா யூஸ்வலா வந்து யாராவது ஒரு பவுலரை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் அந்த துஷார் தேஷ்பாண்டேவும் அந்த பவுலிங் லைன் பார்த்தாலும் ரொம்ப பயமாலாம் இல்ல அந்த கப் வின் பண்ண சீசன். துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேற இருந்தான். அந்த மாதிரி மேபி கம்போஜார் யாராவது ஒருத்தருக்கு அந்த 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 ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க. எப்படியும் டெத் பவுலிங்க்கு யாராவது பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க இந்த நேரத்துக்கு. அந்த அந்த ஒர்க் ஆகி தான் வரும். அது நம்ம பார்த்தா தான் தெரியும். மேட்ச் பார்க்கும்போது யாரு என்னன்றது தெரியும். பட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவங்க வர நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தா பவுலிங் லைனப்பும் வீக்கா தான் இருக்கு. சோ அது அது என்ன பண்றாங்கன்றது மேட்ச் அப்ப தெரியும். 100ம் வந்து வெங்கட் பிரிவியூல சொன்ன மாதிரி எங்கேயுமே ரொம்ப நல்லா போடல போன ஐபிஎலுக்கு அப்புறம். சோ 100மே ஈஸியா டேக் டவுன் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பவர் பிளேல விக்கெட் எடுக்கலன்னா. 100 வந்து ஓரளவுக்கு கணிச்ச மாதிரி தான் இருந்தது. வருண் சக்கரவர்த்தி ரொம்ப கணிச்சு அடிக்கிறானுங்க. 100 அதோட ஒரு ஸ்டெப் கம்மியா இருக்கான். இல்ல வருண் சக்கரவர்த்தி யூஸ்வலா நீ பார்த்தனா தெரியும் ஐபிஎல்ல சம்மாடி வாங்குவான். இன்டர்நேஷனல் போய் தான் அவன் விக்கெட் எடுப்பான். ஏன்னா அங்க யாரும் ஆட மாட்டானுங்க. ஐபிஎல்ல யூஸ்வலா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க அவனை. 100 அதான் மேஜர் மேஜர் பிளஸ் என்னன்னா மேட் ஹென்றி, கலீல் அகமது. சோ 2 பேரும் நியூ பால்ல நல்லா போட்டுருவாங்க. சோ அது ஏதாவது ஒரு மேட்ச் மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா விக்கெட் எதுவும் மேல விழும். நாளைக்கு வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா அவங்க டாப் 3 ஃபயர் ஆகியே ஆகணும். ஏன்னா வைபவ் சூரியன்ஸ் ஜெய்ஸ்வாலும் பவர் பிளேல அடிச்சாகணும். 6 overs and 75 80 மார்க் ரீச் பண்ணணும். இல்லைனாலுமே ஆர்ஆர் அப்பயும் டெத்லயும் பவுலர்ஸ் இல்ல. சிஎஸ்கே ஜேமி ஓட்டன் மேபி போடலாம் நினைக்கி 2 ஓவர் போடுவான்னு நினைக்கிறேன். ஜேமி ஓட்டன் வேற கலீல் ஒண்ணு மேட் ஹென்றி ஒண்ணு அப்படி போட்டுருவோம். அப்படி போயிருவாங்கன்னு தோணுது லாஸ்ட் 4. அப்போ ஆர்ஆர் ஸ்டார்ட் இல்லைன்னா சிஎஸ்கேக்கும் சான்ஸ் இருக்கு நாளைக்கு ஜெயிக்க. ஸ்டார்ட் வச்சுதான் ஆர்ஆர் இருக்குமே. இவங்களும் மிடில் ஆர்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜடேஜா வந்தனால மிடில் ஆர்டர்ஸ் யாரும் இல்ல. கரெக்ட். மிடில் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்ல இவங்களுக்குமே. ஜடேஜா கீழே தான் வருவான். 6-7 தான் வர போறான். பாப்போம் நாளைக்கு. ஓப்பனர்ஸ் சீக்கிரமா எடுத்துட்டாலுமே சிஎஸ்கேக்குமே கொஞ்சம் ஈஸி தான் நாளைக்கு. ஓப்பனர்ஸ் கேம் தான் சொல்ல போனா. சிஎஸ்கே 2 ஓப்பனர்ஸ் யார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, ராஜஸ்தான் ஓப்பனர்ஸ் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க அதை வச்சுதான் நாளைக்கு மேட்சை டிசைட் ஆகணும்னு தோணுது. அவ்வளவுதான். நானும் ஆர்ஆர் சான்ஸ் கொடுக்குறேன். ஹரியும் ஆர்ஆர் சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க 2 பேர் சிஎஸ்கேவா இல்லையா? பக்தா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓஹோ. நான் சொன்ன அந்த ஸ்டாட்டஸ் சொல்றேன். சும்மா இது ஆன லைட்டர் நோட்டு தான். நீங்க சீரியஸா எடுத்துட்டு ஐபிஎல் சீசன் முடியும் போது வந்துட்டு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. இது இன்னைக்கு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் நரேஷ் இந்த ஸ்டார்ட்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பெல்லாம் வந்துட்டு 200+ மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வருஷம்லாம் சிஎஸ்கே கப் அடிச்சிருக்காங்க. ஐபிஎல் ஓப்பனர்ல இப்போ மும்பை இந்தியன்ஸ் இந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனர்ல அவங்க சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்பெல்லாம் 200 பெரிய ஸ்கோரா இருந்தது. இந்த வாட்டி எல்லா டீமும் சேஸ் பண்ணுவாங்க 200+. நீ கவலையப்படாத. இந்த ஸ்டார்ட் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்து மட்டும்தான். இந்த எப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் 200+ சேஸ் பண்ணிருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து சிஎஸ்கே கப் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் நான் எடுத்துட்டு வந்தேன். இனிமே எல்லா வருஷமும் சேஸ் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் சிஎஸ்கே கப் அடிக்குமா? அது மட்டும் இல்ல, எல்லா டீமும் இப்ப 200 அடிக்க போறாங்க மும்பைக்கு அகைன்ஸ்டா, எல்லா டீமுக்கு அகைன்ஸ்டா. சோ இப்ப எல்லா மேட்சஸ் போதும் எம்ஐக்கும் நீ சேர் பண்ண போறியா? எம்ஐ ஜெயிச்சிடணும்னு. அதுமே எனக்கு பிளஸ் பாசிட்டிவ் தான். நான் அதோட குறை சொல்ல போறது இல்ல. நான் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான். எத்தனையோ வருஷம் எம்ஐ ஆடிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் எம்ஐக்கு எல்லாம் சேர் பண்ணல. ஆனா நான் சொன்ன ஸ்டாட் அவங்க ஜெயிக்கும் போது சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்கன்ட்டு. அவங்க ஜெயிக்கணும்னா நான் நினைக்க மாட்டேன். அதுக்கு என் டீம் தோத்தே போல. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, வேற ஏதாவது பேசுறியா? இல்ல அவ்வளவுதான். நீங்க 3 பேர் ஆர்ஆர், நான் சிஎஸ்கே. அவ்வளவுதான். ஓகே. சரி, ஓகே. அதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். பாய். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்